முடிச்சிட்டாங்க, டீசன்சியா முடிச்சிட்டாங்க. அதான் எனக்கு தெரியும்க்கா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை, நாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் கொடுமைகள். மைக் ப்ராப்பரா போடு. இந்த தடவை கூட நான் சொன்னது கிடையாது. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் போட்டே தீரணும். யா பிக் பாஸ். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பிரவீன், பிரஜின், கமருதீன்லாம் செஞ்ச அந்த பிராங்கை ரிவீல் பண்ண சொல்லிட்டாரு. அந்த பிராங்கால மற்றவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போயிருப்பா. அப்படி அது அவங்க வாயாலே சொல்ல சொன்னாரு. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னமோ பிரஜினோட வைஃப் சாண்ட்ரா தான். மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? நம்ம கெமியும் கானாவனத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி வந்து கேட்டாங்க. அட பொம்மால இந்த சண்டே வந்து பிராங்க்னு சொல்லும்போது நாளை பின்ன உண்மையான சண்டை நடக்கும் போதே யாருமே விலக போக மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையான கேள்வி கேட்டாங்க. யாராச்சும் நெக்ஸ்ட் டைம் நிஜமாவே அடிச்சுக்கிட்டாலும் நிஜமாவே சண்டை போடுறது. கடைசியில் விஜய் சேதுபதியும் வந்து அதே கேள்வி தான் கேட்டாரு. பிராங்குக்காக நீங்க கத்துறதும் சண்டை போடுறதா நீங்க எடுத்துக்கிறீங்களா? இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி சொன்னா. அப்படியே பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. முக்கியமா அன்பு கேங்கோட தலைவி கனியக்காவை எழுப்பி போட்டு கேட்காங்க. கனி சொல்லுங்க கனி, உங்களோட கருத்து என்ன அந்த பிராங்கை பத்தின்னு கேட்கும்போது மற்றவங்க சொன்னதே இவங்களும் சொல்லவும் வெறியாகி பேசுறதே அவரை ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. எப்போ? ஓ மை காட். அது 5 வாரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது பிக் பாஸ் வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பிரேக்ல சாண்ட்ராட்ட போய் இந்த மாதிரி சண்டை உண்மையில் நடந்திருக்கலாம், பிக் பாஸ் வந்து அவங்களோட ஷோவுக்காக சொல்ல வைக்கிறாங்க அப்படி மாதிரி பிக் பாஸ் மேலே ஒரு புகார் எடுத்து வச்சா. அப்படியே எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்லை. அது விஜய் சேதுபதி நோட் பண்ணிட்டு வந்து பிரேக் முடிஞ்ச வந்தோடனே முதல் கேள்வி அவர்தான் கேட்டாங்க. You are really a God gifted child. அதாவது திவாகர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு அறிவாளி எங்கேயும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவர் பாராட்டுற மாதிரியே ஒரு கலாய்க்கிறதே தெரியாம அவர் சரி சரி மண்டையாட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒயில்ட் கார்டில் வந்தவங்களோட ரிவ்யூ பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. எது நாகார்ஜுனாவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வந்து துடைக்க வந்திருக்கோம், கிளீன் பண்ண வந்திருக்கோம், பிணையில ஊற்றி துடைக்க போறோன்ற மாதிரிலாம் ரொம்ப சொன்னாங்க. உடக்கு போட்டுட்டு அப்படியே ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக அப்படியே ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சுன்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரம் சொல்லிவிட்டு அப்படியே சூப்பர். துஷாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை இருந்துச்சுல. துஷார் வந்து முதல் 4 வாரமா எதுவுமே பேசல. திவ்யா ஒயில்ட் கார்டில் வந்ததுல இருந்து அவங்க கூட சண்டை போட்டே மனுஷன் பேச வச்சிட்டாங்க. ஆனா இந்த வாரம் எவிக்ட் ஆனது அவர் தான். இப்பதான் அவர் வந்து கேம்குள்ள வர மாதிரி தெரியுது, அதுக்குள்ள கொஞ்சம் எவிக்ட் ஆனது மரியாதையா இருந்துக்க. ஆனா எதுவுமே பண்ணாம அவங்க கூட சுத்திட்டு இருந்தா அரோரா இன்னும் உள்ளதான் இருக்காங்க. இல்ல புரியல. அப்புறம் எப்ஜே எழுப்பி விட்டு ஒருத்தரை பத்தி ஒரு தப்பு சொல்றோம்னா அந்த தப்பை வந்து அவங்க திரும்ப பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க முன்னாடி நாங்க எடுத்துரைக்கிறோம். மீறியே நீங்க திரும்ப 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 அந்த தப்பு பண்ணும்போது சலிப்பா இருக்கு. அதாவது ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்காது. இன்னொரு தடவை இதை பண்ணா ரெட் கார்டு கொடுத்துருவேன்றத சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் இன்னும் திருந்தலமாமா. கமருதீன் வந்து முதல் 4 வாரம் பாத்தீங்கன்னா கமருதீன்னாலே ஒரு மொரடன் சண்டையோட தான் வருவான், அவன்கிட்ட எதுவும் பேச்சு வழக்கு வச்சுக்காதீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 5th வீக் வந்து ரொம்பவே மெச்சூர்டா நடந்து இப்பச்சும் சண்டைகளை தவிர்த்து கொஞ்சம் நல்லாவே பிளே பண்ண. அப்படி அவர் செய்யற இன்னும் ஒரே ஒரு தப்பு என்னன்னா பாரு கூட இன்னும் சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு. வெளியே போய் அவரோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தாதான் தெரியும் போல அவங்களோட லட்சணம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? முக்கியமா சொல்ல போனா இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து நம்ம விஜய் பாரு. கண்டில்ல எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். இப்படிதான் எல்லாரும் மனசு மாதிரி விஜய் பாருக்கு ஓட் பண்ணாங்கன்னா தெரியல. ஆனா இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து விஜய் பாரு தான். தெரியுது, நீ மூடு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா 2 எவிக்ஷன்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் முடிஞ்சிச்சு. அது நம்ம துஷார் தான் வெளியே போறாப்படி. அவர் இப்போதான் கொஞ்சம் கேமுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே அவர் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது யாருன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.